எனது பேச்சு குந்தகமாகிடுச்சு. வார்த்தை ஜாலத்துக்காக பேசினது தவறாகிடுச்சு. எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துச்சுன்னு த்ரிஷா கிட்ட பகிரங்கமா வருத்தம் தெரிவிச்சிருக்காரு பார்த்திபன். கடந்த சில நாட்களாகவே என்னமோ விஜய், சங்கீதா, த்ரிஷா விவகாரம் சோசியல் மீடியாவை ஆக்குபை பண்ணியிருக்கு. எலெக்ஷன் நியூஸ், ஈரான், இஸ்ரேல் போர் நியூஸ் எல்லாம் கூட ஓவர்டேக் பண்ணிடுச்சுன்னு கூட சொல்லலாம். இதுக்கிடையில நிகழ்ச்சி ஒன்றில் கலந்துகிட்ட பார்த்திபன் கிட்ட விஜய் கூட கலந்துகிட்ட த்ரிஷாவுடைய சோலோ போட்டோவை காட்டி கருத்து கேட்டதுக்கு குந்தவைய கொஞ்ச நாள் வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே குந்த வைக்கிறது நல்லது. அது பல பிரச்சனைகளை உண்டாக்காம இருப்பதற்காக. அதனால சில கவிதைகளை ரசிக்கலாமே தவிர கவிதை சொல்லாமல் இருப்பது நல்லதுன்னு சொன்னாரு. இதனால கடுப்பான த்ரிஷா பார்த்திபனோட பெயரை மென்ஷன் பண்ணாம அவர் பேசினது அறிவில்லாத கரடுமுரடான வார்த்தைகள் அப்படின்னு கடும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அதன் தொடர்ச்சியா பார்த்திபன் தன்னோட எக்ஸ் பக்கத்துல ஒரு வாய்ஸ் நோட் போட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. அதுல எனது பேச்சு குந்தகமாகிடுச்சு, வார்த்தை ஜாலத்துக்காக பேசினது தவறாகிடுச்சு, எது நடந்ததோ அது தவறாகவே நடந்துச்சு, இதுல வருந்துவதை தவிர வேற வழி இல்ல. நான் கலந்து கொள்கிற பல கல்லூரி மற்றும் பிற நிகழ்ச்சிகள்ல பெண் சுதந்திரத்துக்காக பேசியிருக்கேன், அப்படி இப்படின்னு தன்னோட வருத்தத்தை பகிரங்கமா தெரிவிச்சிருக்காரு பார்த்திபன். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சமுத்திரகனி மாதிரி பார்த்திபனும் ஓபனா இந்த விவகாரத்துல குரல் கொடுத்தாருன்னு பலரும் பாராட்டினாங்க. ஆனா இப்ப பார்த்திபன் வருத்தம் தெரிவிச்சிட்டாருன்னு ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க.